அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு Adda 247 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எப்பயுமே வெல்கம் போர்டுக்கு பின்னாடி வச்சு தானே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்னடா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னன்றது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அண்ட் இந்த ஒரு நாள் நம்ம அம்மாக்களுக்காக ஒதுக்கப்படுற அந்த நாள். ஸோ முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது முடிக்குமா அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சில முக்கியமான ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஸில் அவங்களும் ஒன்று. என்னால் ரொம்ப பெரிய பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உண்மைதான். ரொம்ப வலிமை மிக்க மனம் கொண்ட சில பேரில் நம்ம கண் எதிராக பார்க்கக்கூடிய அம்மாக்கள் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். மேபி அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கலாம். அதாவது ஒரு 25 வயசாச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை நமக்கு தாண்டிடுச்சு அப்படின்றதுனால அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட அம்மாக்களை கொண்டாடுறத நம்ம Adda 247 ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். மக்களுக்கும், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அண்ட் முக்கியமாக அம்மாக்கள் ப்ரௌடாக இருக்கிற மாதிரி, பெருமைப்படுற விதமாக மக்களுக்கு, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி, பெனிஃபிட்ஸாக இருக்கிற மாதிரி சில ஆஃபர்ஸை இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நம்ம விட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே வந்துருச்சு, இந்த அன்னைய தினம் வந்துருச்சுனாலே இந்த குரலை கடந்து நம்மளால போகவே முடியாது. ஸோ மேபி இதை நீங்கள் டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கிறவங்களுக்கு யூனிட் 8 கீழே வரக்கூடிய ஒரு குரலாக கூட நீங்கள் படிச்சுக்கலாம். மக்கட்பேருன்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான குரல் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த குரலை நம்ம சான்றா, அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி நம்ம அம்மா நம்மளை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்கள நம்மளும் ஒருத்தவங்களாம் இருப்போம். கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த குரல் என்ன சொல்லுது? ஸோ குரல் எண் 69 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றத சொல்லியிருக்குது. அப்போ சிம்பிளாகவே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுதுதான். சில குரல்கள் வந்துட்டு நமக்கு வாசிச்சோடனே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த குரல் பாருங்களேன், கொஞ்சம் வாசிச்சோடனே புரிஞ்சுக்க முடிகிறது தான். ஒரு தாய்க்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா, தன் மகனையோ இல்லை மகளையோ, இந்த இடத்துல நமக்கு மகனைன்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர், ஆனால் நமக்கு ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம். ஸோ மகனையோ மகளையோ ஒரு சான்றோர்னா வெறுமனே பெரியவங்கன்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் அறிவு மிக்க, அனுபவம் மிக்க ஒரு பர்சனை தான் நம்ம சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்சன். அப்போ அந்த சான்றோர்கள் வந்துட்டு தன் மகனையோ மகளையோ இவங்க ரொம்ப பெரிய பர்சன் தான், இவங்க ரொம்ப டெவலப்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கறது தான் ஒரு தாய்க்கு, ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான குரல் அப்படின்றது தான் இந்த ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும்ன்ற இந்த குரல். ஸோ இந்த குரல் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். நம்ம எப்பயுமே மேபி நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வந்தாலும் கூட நம்ம அம்மா கண்டிப்பாக எந்த ஒரு சொல் உலகத்தில் வேற யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறாமப்படுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பொறாமையே படாத, அதிலேருந்து ரொம்ப சந்தோஷப்படுற சில முக்கியமான சோல்ஸில் முதல்ல இருக்கக்கூடியது அம்மா. அதுக்கு அடுத்தது தான் அடுத்தவங்க, மேபி டீச்சர்ஸும் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டீச்சருக்கு வந்துட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அவங்களோட பெரிய லெவலுக்கு போனால் ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கு அடுத்து அவங்களும் வருவாங்க தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த குரலுக்கு அடுத்து இது நீங்கள் இந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை நான் சிம்பிள் அண்ட் ஸ்பீடாக சொல்லிடுறேன். நம்ம Adda 247 வெப்சைட் இருக்குங்க இல்லையா, வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஆல் கோர்சஸ் இருக்கும். அந்த ஆல் கோர்சஸை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது வரும். அதில் தமிழ்நாடை கிளிக் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் டீம் நடத்தக்கூடிய எல்லா கோர்சஸும் ஓப்பன் ஆகும். அதில் நான் இப்போ சொல்ல வர இந்த மெகா பேக்கோடைய பெனிஃபிட்ஸை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மெகா பேக் அப்படின்றது மற்ற இன்ஸ்டியூட்ஸில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பேக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம Adda 247 தமிழுக்கு கீழே நடத்தக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியணும் அப்படின்னா அதுக்கு இந்த மெகா பேக் அப்படின்றத நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இப்போ எல்லா வீடியோஸும் தான், இப்போ நான் டிஎன்பிசி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், குரூப் 1 குரூப் 2 நான் படிக்கிறேன், ஆனால் நான் இப்போ எஸ்எஸ்சியை பார்க்க முடியுமான்னு கேட்டால் எஸ்எஸ்சி வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ரயில்வேஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ரயில்வேஸும் எஸ்எஸ்சியும் மோரார்லெஸ் ரொம்ப சிமிலராக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் தான், சிலபஸ் எல்லாமே. அப்போ அதையும் நீங்கள் பார்க்கலாம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம். இல்லை நான் பேங்கிங் கூட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேங்கிங் மட்டும் இல்லை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அதாவது இந்த டேபுக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோடைய அந்த ஆக்சஸும் கிடைக்கக்கூடியதான் இந்த மெகா பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு 1000+ ஹவர்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸும் சரி, நமக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது எல்லா கோர்ஸோட டெஸ்ட் சீரிஸ் வரதுனால 4500 டெஸ்ட் சீரிஸ் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இபுக்ஸும் 400க்கு மேலே இபுக்ஸ் இருக்குது, வீடியோஸ் 6300க்கு 1700க்கு மேலே வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன செக் இருக்குது, அதை நான் ஒரு அட்வைஸாகவும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வேறு ஆக்சஸும் கிடைக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றி வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு வந்து டிஎன்பிசி வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு எஸ்எஸ்சி வீடியோ, அடுத்தடுத்து வந்துட்டு ரயில்வேஸ், இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு அட்வைஸாக ஏற்றுக்கோங்க.
இந்த பேக் வாங்குறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு நீங்கள் இப்போ டிஎன்பிசி ஜூலை 13 குரூப் 1 வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி படிக்கிறீங்கன்னா சூப்பர், அந்த வீடியோஸை பாருங்கள், டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே போடுங்க. ஆனால் ஜூலை 13க்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்து வேற ஒரு எக்ஸாம் வருது, அப்போ அது எஸ்எஸ்சி சிஜிஎலாக வருது, அதுவும் குரூப் 1 அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ஸ் வரக்கூடியது தான், அப்போ அதுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பப்போ எந்த எக்ஸாம் வரும் அப்படின்ற அந்த ஆனுவல் கேலண்டரில் பார்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர்னு சொல்ல வரேன். ஸோ இதுதான் அந்த பேக்கோடைய இந்த கோர்ஸோடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதில் நான் சொல்ல வர்றது எப்பயுமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அன்னையர் தினத்தை கொண்டாடுறதுக்காக இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னா நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குது நீங்கள் சண்டே பார்க்குறீங்க அப்படின்னா சண்டே நைட்டு அன்னைய தினத்தோடைய அந்த நைட்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஓவரால் ப்ரைஸே 4700 நம்ம குறைச்சிருக்கிறோம், இல்லைன்னா எப்பயுமே 5500 கிட்ட இருக்கும். ஸோ ஓவரால் ப்ரைஸே கிட்டத்தட்ட 800 rupees குறைச்சிருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களால் குறைச்சி வாங்கிக்க முடியும். ஸோ அப்போது இதுக்கு கீழே பைனோக்கு கீழே வியூ ஆஃபர்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த வியூ ஆஃபர்ஸை கிளிக் பண்ணும்போது என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்கும். அந்த என்டர் கூப்பன் கோடில் நீங்கள் Y890 அப்படின்ற இந்த ஸ்பெஷல் கோடை டைப் பண்ணிங்கன்னா அந்த 4700 இருந்து ஒரு 800 மறுபடியும் குறைஞ்சு நமக்கு 3900 rupeesக்கு இந்த கோர்ஸை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ADA 247 தமிழ் டீம் நடத்தக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 3900. ஆனால் இது இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் இருக்கும், அன்னைய தினம் முடிகிற அன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கும். மறுபடியும் வந்துட்டு அது எக்ஸஸ் ஆகும். அடுத்து வேறு ஏதாவது இது மாதிரி முக்கியமான அந்த ஃபெஸ்டிவல் வரும்போது தான் நமக்கு இந்த ஆஃபர் வரும், அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால மேபி யூஸ் பண்ண வேண்டியவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாகவே உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த ஓவரால் லார்ஜ் கோர்ஸ் அப்படின்றது நம்ம ADA 247 பெரிய கோர்ஸ் அப்படின்னா அது இந்த மெகா கோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், மெகா பேக்கை தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோர்சஸ் மேபி நான் இப்போதைக்கு இந்த மெகா பேக் எனக்கு வேணாம், நான் டிஎன்பிசி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் ரயில்வேஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்குள்ளேயுமே, அதாவது டிஎன்பிசி தமிழாக இருக்கட்டும், இல்லை நமக்கு டிஎன்பிசி இருக்கட்டும், எஸ்எஸ்சி தமிழாக இருக்கட்டும், ரயில்வேஸ் தமிழாக இருக்கட்டும், அந்த மாதிரி தனித்தனி டேப் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் இந்த கோர்சஸை பார்த்து வாங்கிடலாம். ஆனால் அதுக்கும் இதே கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த டிஸ்கவுண்ட்ன்றது எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரைஸோட டிஸ்கவுண்ட்னால நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே. இப்போ நீங்கள் கோர்சஸ் வந்து வாங்கிட்டீங்க, இந்த மெகா பேக்கில் எல்லாமே ஆக்சஸ் ஆகும். இல்லை நான் இப்போ டிஎன்பிசி கோர்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன், இல்லைன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரயில்வேஸோட கோர்ஸை நான் வாங்கிட்டேன், ரயில்வேஸை தான் நான் இப்போ அடால படிச்சுட்டு இருக்கிறேன். நான் எஸ்எஸ்சியில் நான் கோர்ஸை வாங்கணுமா இல்லை நான் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரயில்வேஸோடைய அந்த கோர்ஸில் ஜிஎஸ் அப்படின்றது கரெக்டாக பார்ட் வந்துடும். ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது கூடயே சேர்ந்து வரும். ஸோ அப்போ அதை மட்டும் தனியாக படிக்கிறதுக்காக தான் இங்கிலீஷ்க்குன்னு நம்ம தனியாக ஒரு கோர்ஸ் நடத்தியிருக்காங்க. ஸோ அது இதை விட நாமினல் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிடலாம். இல்லை எனக்கு எஸ்எஸ்சி நான் நல்லா படிச்சுட்டேன், நான் ரயில்வேஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சியில் ஓவராலாக இங்கிலீஷும் சேர்த்து படிச்சிருவீங்க, ஆனால் ரயில்வேஸில் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்ற மட்டும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த ரயில்வேஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸை மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு பார்த்தோம்னா ரயில்வேஸில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்பிஎஃப் உடைய எஸ்ஐஎன் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்காக நம்ம ஆர்பிஎஃப், நம்ம ADA 247 ஆர்பிஎஃப் மோட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சீரிஸ் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், ஆனால் அது போக கொஞ்சம் பழசாக நம்ம லான்ச் பண்ண டெஸ்ட் சீரிஸ் ஏஎல்பிக்கு இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐயோடைய அந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்லையும் உள்ள இருக்கும், தமிழ்லையும் நமக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குலாக இருக்கும். அந்த இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸே ஓவராலாக 300 தான் இருக்கும். ஆக்சுவலாக ஆஃபர் இதில் அப்ளை ஆயிருக்கும், ஆனால் இதை விட டிஸ்கவுண்ட்டும் நான் என்னன்றது சொல்கிறேன். ஆனால் 300 தான். இந்த 300 rupees அப்படின்றது ரொம்ப நாமினலாக ஃப்ரீ அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக அஷ்யூர் பண்ணலாம். ஏன் இதை நானே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சி ஆகட்டும், இல்லை ரயில்வேஸ் ஆகட்டும், நம்ம ADA 247 டீம் சென்ட்ரல் லெவலில் எவ்வளோ பெருசு அப்படின்றது நமக்கு தெரியும். டிஎன்பிசியில் நம்ம வந்து பெட்டராக நம்ம கொடுத்துட்டு இருந்தாலுமே சென்ட்ரல் லெவலில் ADA 247 வந்துட்டு ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப பெட்டராகவே கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே கண்டென்ட் உங்களுக்கு இங்கே வரும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கண்டென்ட், அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படியே உங்களுக்கு இந்த பேக்கில் வர மாதிரி இருக்கும், இந்த கோர்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதே குவாலிட்டியில் இருக்கக்கூடியதை நீங்கள் தமிழ்லையும் பார்த்து எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் இருக்குதுன்னா சேம் டிட்டோவாக இருக்கக்கூடியது. ஸோ ஹை குவாலிட்டி அந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ மேபி இதையும் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டோட பை பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணும்போது டீடைல்ஸ் காமிக்கும். அதுலேயும் அந்த வியூ ஆஃபர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்கன்னா என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்கும். ஸோ ஓவரால் ப்ரைஸ் பாருங்கள், எப்பயும் 350 rupees இருக்கும். பட் இப்போ ஆஃபர்ன்றதுனால ஓவரால் ப்ரைஸே நமக்கு குறைச்சிருக்கிறாங்க 293க்கு. ஆனால் அதுலேயும் நீங்கள் Y890S அப்படின்ற இந்த கோடு, அப்போ பாருங்கள் கோர்ஸை நீங்கள் வாங்குறீங்கன்னா Y890 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கணும்.
இதே நீங்கள் Y890S அப்படின்றது எந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 rupees கிட்டையாச்சும் கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா டெஸ்ட் சீரிஸோடைய ஓவரால் ப்ரைஸே கம்மி தான், ஆனால் அதுலேருந்தும் கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதை பாருங்கள், ஓவரால் ப்ரைஸ் 243க்கு இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் வாங்கிடலாம். அப்போ இந்த ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸும் இந்த ரொம்ப நாமினலான ஃபீல் இருக்கக்கூடியது தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி கோர்ஸ் வாங்கிட்டேன் நான், அதை நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் ரயில்வேஸ் இப்போ RPF SI எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபீயை கொடுத்து நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸை வாங்கிடலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஆஃபர் அப்படின்றதுமே அன்னையர் தினத்தோடைய ஆஃபர்னால ஸ்பெஷல் ஆஃபராக போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்ல வேண்டியது. அண்ட் ADA 247 தமிழ் அப்படின்ற, அதாவது ADA 247 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் அதுக்குள்ளேயும் இதே ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஆப்பில் இருக்கும். நீங்கள் டெமோ கிளாஸஸ் கூட பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய டெமோ கிளாஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஓடிட்டு இருக்கும். அன்னைக்கு என்னென்ன பெய்ட் கிளாஸில் எடுக்கிறாங்களோ அப்போ அதை பார்த்தும் கூட, அதோட குவாலிட்டியை பார்த்துட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயே நமக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் சில இது இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ADA 247 தமிழ்ன்ற இந்த டெலகிராம் சேனலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸும், ஸோ டெய்லி குவிசஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் அது செக்ஷன் இருக்கு இல்லையா, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட பார்ப்போம். அண்ட் மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.